அனைவருக்கும் வணக்கம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இதுலதான் சூப்பரான ஜாப் வேகன்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்ல என்கேஜ்மெண்ட் ஆஃப் பர்சனல் ஆன் டென்யூர் பேஸ்ல நான் எக்ஸிகூட்டிவ் கேடர்லாம் இந்த வேகன்சி ஃபில் பண்ண போறாங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 30 மே 2024 இருந்து 12 ஜூன் 2024 வரை ஆன்லைன் மூலமா நீங்க இதற்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் இது பெங்களூர்ல இருக்கு. சோ இதுலதான் வேரியஸ் போஸ்ட்ல மெக்கானிக்கல், ஃபிட்டர், எலக்ட்ரானிக்ஸ், டிப்ளமோ டெக்னீஷியன் எல்லாமே கேட்டிருக்காங்க. சோ இதுல எப்படி செலக்ஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்புறம் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இது மூலியமா உங்களுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருப்பாங்க. சோ இந்த லெட்டர் ரிசீவ் பண்ணவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் இங்க கிளியரா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த இன்டிமேஷன் லெட்டர் நீங்க ரிசீவ் பண்ணிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. இந்த லெட்டர் ரிசீவ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். அவங்களுக்கான டீடைல்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட், குவாலிஃபிகேஷன், ட்ரேடு, கேட்டகரி வைஸ்ல எவ்வளவு வேகன்சி ஃபில் பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ டெக்னீஷியன் மெக்கானிக்கல், அப்புறம் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்புறம் ஆபரேட்டர் ஃபிட்டர், ஆபரேட்டர் எலக்ட்ரீஷியன், மெஷினிஸ்ட், வெல்டர், ஷீட் மெட்டல் ஒர்க்கர்னு சொல்லிட்டு டோட்டலா 182 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு டிப்ளமோ இன்ஜினியரிங் மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அதற்கான குவாலிஃபிகேஷன், இந்த ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெஷினிஸ்ட், ஆபரேட்டர் இவங்க எல்லாமே ஐடிஐ முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்சிவிடி இந்த சர்டிபிகேட்ல இருக்கணும். ஷீட் மெட்டல் ஒர்க்கரும் அதே தான். சோ டோட்டலா 182 வேகன்சில உங்களுக்கு கேட்டகரி வைஸ் அன்ரிசர்வ்ட்ல எவ்வளவு, ஓபிசி எவ்வளவு, எஸ்சி எஸ்டி, இடபிள்யூஎஸ்ல எவ்வளவு அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ டிசபிலிட்டிஸும் அப்ளை பண்ணலாம். சோ டிசபிலிட்டிஸ் எந்த கேட்டகரியில இருந்து அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் இங்க கீழே கொடுத்திருக்காங்க. 40% ரெலவென்ட்ல டிசபிலிட்டிஸ் இருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள் அப்ளை, டிசபிலிட்டி சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. சோ ஹையர் குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறவங்க இதுக்கு நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. பார்ட் டைம்ல படிச்சிருக்கிறவங்க நாட் எலிஜிபிள். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் நீங்க ஃபில் பண்றப்ப கரெக்டா உங்களுடைய அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணிருங்க. உங்களுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பாத்தீங்கன்னா செமஸ்டர்ல 60% மேல இருக்கணும். எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டிஸ் இருந்தா 50% இருக்கணும் அப்படிங்கிறது. சோ ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி, ஓபிசி, டிசபிலிட்டிஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த டென்யூர் பேஸ்ல 4 இயர்ஸ்க்கு இருக்கும். இது நீங்க பெர்மனன்ட் ஜாபா கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கறத எல்லாம் கொடுத்திருக்காங்க. மேபி உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க அந்த ரெக்ரூட்மெண்ட் பொறுத்து. அந்த 4 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கறதான். சோ இதுல ஷிஃப்ட் வைஸ்ல இருக்கும். செகண்ட், தேர்ட் ஷிஃப்ட் வைஸ்ல இருக்கும். ட்ரைனிங் இருக்கும். ஒரு 8 வாரத்துக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க செலக்ட் பண்றவங்களுக்கு. இந்த ட்ரைனிங் பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல தான் இருக்கும். பேசிக் டிவிஷன்ல. ஆபரேட்டர் எலக்ட்ரீஷியன்ல குஜராத்ல. சோ டிப்ளமோ மெக்கானிக்கல் 4 போஸ்ட், டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் 4 போஸ்ட், இது எல்லாமே சென்னையில தாம்பரத்துல இருக்கும் அந்த ட்ரைனிங். சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரெமுனரேஷன். இது டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு டோட்டல் 46,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆபரேட்டருக்கு 44,000 வரைக்கும் இதற்கான ரெமுனரேஷன் சொல்லியிருக்காங்க. சோ அது கூட அலோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரூப் இன்சூரன்ஸ் இருக்கு, நைட் ஷிஃப்ட் அலோன்ஸ், இது எல்லாமே மெடிக்கல் பெனிஃபிட் இருக்கு. இதுல ஆனுவலா 3% உங்களுக்கு பேசிக் பே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறதா. அப்புறம் பிஎஃப் இருக்கு. செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்புறம் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ரிசீவ் பண்ணிருக்கணும். அதுல ரிசீவ் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட் எங்க நடக்கும் அப்படின்னா பெங்களூர்ல நடக்கும். இதுக்கு எந்த வித டிராவலிங் அலோன்ஸ் எதுவுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சோ எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னா அண்டர்ஸ்டோர்ட், இடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்க எல்லாமே 60%லயும், எஸ்சி எஸ்டி 50%லயும் குவாலிஃபையிங் மார்க் இருக்கணும் அப்படிங்கறதா. உங்களுக்கு அந்த டேட், டைம், எங்க எக்ஸாம் நடக்குது அப்படிங்கறது எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் அவுட் பண்ண கேண்டிடேட் இமெயில் மூலமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வெப்சைட்லயே உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்கும். சோ இந்த எக்ஸாம் 2.5 hour நடக்கும். 3 partsல நடக்கும் அப்படிங்கறதா. எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதுல ஒரு கொஸ்டின் ஒரு மார்க், நெகட்டிவ் மார்க் கிடையாது. ரிட்டன் டெஸ்ட்டுக்கு நீங்க போறீங்க அப்படின்னீங்கன்னா இது எல்லாமே உங்களுடைய ஓன் காஸ்ட்ல தான் இருக்கும். அட்மிட் கார்டுல உங்களுக்கான மற்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் இருக்கும். மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அதுல கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமுக்கு போறப்ப ஒரிஜினல் போட்டோ ஐடென்டி ப்ரூஃப் எடுத்து போகணும். சோ ஃபைனலா மெரிட் லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் இதற்கான ஃபைனல் செலக்ஷன் இருக்கும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காஸ்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். காஸ்ட் வெரிஃபிகேஷன் நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அதற்கான அந்த வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் டேட், டைம், பிளேஸ் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இமெயில கொடுத்துருவாங்க. சோ இதுக்கு டிராவலிங் அலோன்ஸ் கொடுக்குறாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு டிராவலிங் அலோன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த ப்ரூஃப் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா அதற்கான டிராவலிங் அலோன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் HCAL ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். சோ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த லெட்டர் ரிசீவ் பண்ணிருப்பீங்களா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் டெக்னிக்கல்ல, இவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் 30 மேல இருந்து ஸ்டார்ட் ஆகி 12 ஜூன் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாமே ஆக்டிவேட்ல வச்சிருங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது எனி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன், கர்ஜென்ட், மெடண்டம் ஏதாவது இருந்து அப்படின்னா இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவாங்க. சோ பிசிக்கலா எந்த ஒரு அப்ளிகேஷனும் நீங்க அப்ளை பண்ண தேவையில்ல. இந்தியன் நேஷனாலிட்டிஸ் எல்லாமே அப்ளை பண்ணலாம். நீங்க அந்த லெட்டர் ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சோ இதுல உங்களுக்கு கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்க கால் பண்ணி உங்களுடைய டவுட் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நாளை முதல் இந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்ல கேரியர் ஆப்ஷன்ல உங்களுக்கு இந்த லிங்க், ஆக்டிவேட் லிங்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கான எலிஜிபிலிட்டி அந்த லெட்டர் எல்லாம் ரிசீவ் பண்ணிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க இந்த லிங்க்ல
நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 12 ஜூனுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. யார் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல இருந்து இன்டிமேஷன் லெட்டர் வந்து ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். சோ இதுக்கு எந்த வித அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்ல. ஒன்லி ஜஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான். சோ இதுல செலக்ட் ஆகிறவங்க வந்து எங்கெங்க உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல, ராஜஸ்தான், அப்புறம் குஜராத். சோ இந்த பிளேஸ்ல உங்களுக்கான அந்த ஒர்க் பிளேஸா இருக்கும். இது வந்து டென்யூர் பேஸ்ல இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து 4 இயர்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஜாயினிங் டேட்ல இருந்து அந்த டேட் ஒர்க்ல உங்களுக்கான அந்த டென்யூர் பேஸ்ல வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கறதான். இன்னும் ஒரு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.